நவராத்திரி நாள் 5 வேர்க்கடலை சுண்டல் ஒரு 10 hours அது ஊறணுங்க. வேர்க்கடலை அப்போ தான் சுண்டல் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். 4 விசில் விட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வறுத்தரிச்ச பொடி, தேங்காய் தாளிச்சி இறக்குனா சுண்டல். இந்த வேர்க்கடலையை இந்த கடுகு அப்புறம் பெருங்காயம் தேங்காய் தாளிச்சதில் இந்த வெந்த வேர்க்கடலை போட்டு பெரட்டிட்டு சுவாமி நிவேதியம் பண்ணிடலாம். அப்படியே ஒரு சாம்பிராணியும் போட்டுட்டிங்கன்னா வாசனையும் சுவாமி ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரோடு இருக்கும், நெகட்டிவ்ஸும் வெளில போயிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி பிரியா மகேஷ் கிச்சனில் வேர்க்கடலை சுண்டல். இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ் கொடுக்குறேன், அதுவும் ட்ரை பண்ணுங்கள் கேஷுவல் டேஸில். இது நெய்வேத்திய நாட்களில் இதான் ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடியது. நான் ஒரு சிம்பிளான பிரியா மகேஷ் கொலு இந்த வாட்டி மகாலட்சுமி சிக்னிஃபை பண்ணுறாங்க. பிள்ளையார் முதல் படியில் வாத்திய பிள்ளையார், அனந்த சைன பிள்ளையார், அப்புறம் நம்ம ஆர்டினரி மண் பிள்ளையார், கீழே அஷ்டலட்சுமிகள், அப்புறம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அப்புறம் மதுரா கிருஷ்ணா வெண்ணத்தாழி கிருஷ்ணர், இது பாண்ட்ரிப்பூர் கிருஷ்ணா ராதா, அப்புறம் ஒரு பொம்மை, அப்புறம் மலேசியா முருகன், நட்ராஜன், அதுக்கப்புறம் இந்த நட்ராஜர், அப்புறமா ராதாகிருஷ்ணா. இந்த பக்கம் ஒரு சின்ன கார்டன் செட்டப்பில் ராதாகிருஷ்ணர் இருக்கிற மாதிரி ஒரு சிறிய ஒரு இது பாலா அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு குத்து விளக்கு 2 பக்கமும். இன்றைக்கான சுண்டல், சாம்பிராணி, பழங்கள் நைவேத்தியம், அப்புறம் நம்ம விஸ்வரூப பெருமாள். இதுதான் பிரியா மகேஷ் கிச்சனோட சின்ன கொலு 2024 சிக்னிஃபையிங் கலைமகள் ஃபார் எஜுகேஷன், கல்வி. நன்றி, வணக்கம்.